அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை விமர்சிப்பதன் மூலம் மாநில தலைவர் தகுதியை அண்ணாமலை இழந்துவிட்டார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மாலை முரசு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்துள்ள பிரத்யேக பேட்டியை இப்போது காணலாம். பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அதற்குரிய தகுதியை இழந்துவிட்டார் என்றே சொல்ல தோன்றுகிறது. ஒரு தேசிய அளவில் ஆட்சியில் இருக்கக்கூடிய, அதுவும் 3 முறை தொடர்ந்து ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிற பாஜக, அதனுடைய மாநில தலைவராக இருக்கிற திரு அண்ணாமலைக்கு இன்னும் பக்குவம் போதவில்லை என்றே தோன்றுகிறது. ஏனென்றால் அவர் அரசியலில் புதிய வரவு, அண்மை காலத்து வரவாக இருக்கிறார். அவர் IPS படித்து பெரிய துறையிலே காவல்துறை அதிகாரியாக இருந்தவர். ஆனால் அரசியலில் LKG தான் படித்திருக்கிறார் போல அவருடைய அனுபவங்கள் வெளிப்படுகிறார். இந்த இயக்கத்தையும் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளரையும் தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்வதன் மூலமாக திரு அண்ணாமலை அவர்கள் அவரே சேற்றை அள்ளி வாரி அவர் மேலே பூசிக்கொண்டிருக்கிறார் என்று எண்ண தோன்றுகிறார். ஏனென்று சொன்னால், கூட்டணி வைத்தால் ஒரு மாதிரி பேசுவது, கூட்டணி இல்லை என்று சொன்னால் இன்னொரு மாதிரி பேசுவது என்பது எந்த விதமான அரசியல் என்பதை அவர்தான் விளக்க வேண்டும். அதோடு மாத்திரமல்லாமல் நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார், முதுகிலே குத்திவிட்டார் என்று சொல்வதற்கு என்ன அர்த்தம்? இதற்காக அந்த கூட்டணியிலிருந்து விலகிவிட்டோம் என்பதன் மூலமாக முதுகிலே குத்திவிட்டார் என்று சொல்வது என்ன ஒரு அநாகரிகமான பேச்சாக இல்லையா? அதோடு மாத்திரமல்லாமல் புரட்சி தலைவி அம்மா அவர்களை பற்றி, நாம் கூட்டணியில் இருந்தபோது என்னெல்லாம் அண்ணாமலை பேசினார், புரட்சி தலைவி அம்மா அவர்களை பற்றி தரந்தாண்ட விமர்சனம் செய்தார். திராவிட இயக்கத்தின் பேராசான் பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவை கொச்சைப்படுத்தி பேசினார். இப்படி தொடர்ந்து அவர் பேசிக்கொண்டே வந்ததனால் கூட்டணியிலே எத்தனை நாள் சகித்து கொண்டிருக்க முடியும் என்ற காரணத்தினால் இனிமேலும் இவருடைய ஒட்டுமில்லை உறவுமில்லை என்கிற அடிப்படையிலும் தான் விலகி வந்தோம் என்கிற கருத்தை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். பாஜகவை தான் தமிழ்நாட்டில் வளர முடியாத நிலையில் இருக்கிறார். தலைகீழாக தமிழ்நாட்டில் நின்றாலும் தாமரை மலராது. பாஜக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை. கடந்த முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியோடு பாஜக போட்டியிட்ட காரணத்தினால்தான் 4 சட்டமன்ற உறுப்பினர்களையாவது பெற்றார்கள். இந்த முறை கூட்டணி சேர்ந்திருந்தால் 14 இடங்களை நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கலாமே என்கிற அதிருப்தி, ஒரு விரக்தி என்கிற காரணத்தினால் இது போன்ற கருத்தை அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். கோயம்புத்தூரிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்திருந்தால் வெற்றி பெற்றிருக்கலாம், மத்திய அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கலாம். அண்ணாமலை அமைச்சராக போகிறார் என்று சொன்னார்கள், அமைச்சராகி ஆகியிருப்பார். அது நடக்கவில்லையே, கனவாய் போய்விட்டது, பகல் கனவாய் ஆகிவிட்டது. இதற்கு காரணம் அதிமுகவும் பொதுச் செயலாளருமாக இருக்கிறார்களே என்கிற விரக்தியின் வெளிப்பாடு தான் அவருடைய பேச்சு.